வெல்கம் பேக் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு ஐபிஎல்க்கு உண்டான ஒரு ஃபேன் பாய் இமேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட கார்ட்டூன் ஃபேஸை எடுத்து அதை அப்படியே வந்துட்டு ஐபிஎல்ல இருக்கிற ஏதோ ஒரு டீமுக்கு நாம் வந்து ஒரு போஸ்டர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா 2 அப்ளிகேஷன். ஒன்று பார்த்தீங்கன்னா ToonApp அண்ட் Picsart. இந்த 2 அப்ளிகேஷன் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற 2 அப்ளிகேஷனுமே வந்துட்டு ஐஃபோன், ஆண்ட்ராய்டு ரெண்டுமே ஒர்க் ஆகும். ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்துட்டு யூஸ் பண்ணிங்க. அதே போல் இதோட ரெக்கவர்டு ஃபைல்ஸும் வந்துட்டு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு உங்களோட அந்த இமேஜை மட்டும் உங்களோட லோக்கலில் மட்டும் சேவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா ToonApp அந்த ஆப்பை மட்டும் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆப்பில் ரீசெண்டாக ஏதாவது இமேஜ் நீங்கள் வந்துட்டு எடுக்கணும்னு வச்சுன்னா எந்த இமேஜ் நீங்கள் மாற்ற போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜ் நீங்கள் எடுத்துங்க. நான் எக்ஸாம்பிளாக ஏதாவது ஒரு இமேஜ் நான் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட நார்மல் ஃபேஸை வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூனிஷ் ஃபேஸாக மாற்றும் அது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கார்ட்டூன் ஃபேஸாக மாற்றிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு டாப் லெஃப்ட் கார்னரில் இருக்கிற இன்டூ மார்க்கை கொடுத்துங்க. இப்போ டாப் ரைட் கார்னரில் இருக்கிற டிக் மார்க் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்மளோட லோக்கல் ஃபைலில் அதை ஷேர் பண்ணிக்கலாம். சேவ் இமேஜ் கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோஸில் அந்த இமேஜ் சேவ் ஆகிருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ்க்கு உண்டான ஒரு ஃபேன் பாய் கார்ட்டூன் இமேஜ் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இமேஜ், இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிங்க் தரேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட லோக்கல் ஸ்டோரேஜில் வந்து சேவ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Picsart அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து எடுத்துங்க. ஆடுன்னு கொடுத்துங்க. ஆடுன்னு கொடுத்துட்டு இந்த பேக்ரவுண்ட் இமேஜை மட்டும் செலெக்ஷன் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோன்ட்டு இந்த பாட்டமில் இருக்க அந்த டேப் பாரை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு ToonAppல நம்ம ஏற்கனவே நம்மளோட இமேஜை நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம், கார்ட்டூன் இமேஜை. அந்த இமேஜை வந்துட்டு எடுத்துங்க. இப்போ இந்த இமேஜ் எடுத்துக்கிட்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா கட்டோன்ட் இருக்குது. ஓகேங்களா? அந்த ஐக்கான் கிளிக் பண்ணணும். எதுக்காக இது நம்ம பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் வந்து டிரான்ஸ்பரண்ட் இமேஜ் நமக்கு தேவை வேணும். ஏன்னா பேக்ரவுண்ட் அது ஒயிட் கலர் இருக்குது, அந்த ஒயிட் கலர் ரிமூவ் பண்ணணும். அதுக்காக இது. ஸோ இதில் வந்துட்டு கரெக்டாக நம்மளோட அவுட்லைனை மட்டும் கரெக்டாக செலெக்ஷன் பண்ணிங்க. அப்படியே ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிட்டு டாப் ரைட் கார்னர் இருக்கிற அந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு இதில் கரெக்டாக உங்கள் ஃபேஸை வந்துட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பெருசு இருக்கணும்னு சொல்லிட்டு அது உங்களோட விஷயம். இப்போ வந்துட்டு அப்ளை கொடுத்துங்க. அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஐக்கான் இருக்குது. டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இப்போ என்ன ஆகுன்னா நம்மளோட லோக்கல் ஸ்டோரேஜில் சேவ் ஆகும். இப்போ ஃபோட்டோஸில் போயிட்டு ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடுச்சு ஃபோட்டோவில். இந்த இமேஜை உங்களோட சோஷியல் கம்யூனிட்டி சைட்டில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர், கமெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.